கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பேசி கிருபை செய்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். சற்று நேரம் தியானத்துக்காக எடுத்தப்பட்ட வேத பகுதி உபாகமம் 30வது அதிகாரம் 9வது வசனம். உபாகமம் 30வது அதிகாரம் 9வது வசனம். உனக்கு நன்மை உண்டாகும். வேதம் சொல்லுகிறது உனக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லி தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ஒவ்வொருவரும் நன்மையை தேடுகிறவர்கள். நாம் ஒவ்வொருவருக்கும் நன்மை வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்கள். வேலை செய்கிறவர்களுக்கு நல்ல உதயத்தோடு கூட நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். திருமண வயதாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வரன் கிடைக்க வேண்டும், நல்ல வது கிடைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். ஒவ்வொரு நன்மையான காரியங்களைத்தான் நாம் ஒவ்வொருவரும் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காக தான் நாம் ஒவ்வொரு நாளிலும் வாழ்க்கைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடம் எகிப்திலே அடிமைத்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய கூக்குரலை கேட்டு அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாய கர்த்தர் அவருடைய கூக்குரலை கேட்டு மோசையை அனுப்புகிறார். மோசையின் வழியிலாக அநேக அற்புதங்களை அங்கு செய்து அவர்களை அணி அணியாக புறப்பட செய்தார் நம்முடைய தேவனாய கர்த்தர். ஆக கர்த்தருடைய விருப்பம் நாம் ஒவ்வொருவரும் நன்மை அடைய வேண்டும், நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நாம் ஒவ்வொருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நாம் ஒவ்வொரு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் நன்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் விரும்புகிறார். இந்த நன்மையை சுதந்திரிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாயாக, அப்பொழுது நன்மை உண்டாகும். தேவனுடைய வார்த்தையின்படி நாம் செய்யும் போது, கர்த்தருடைய கட்டளையின்படி நாம் செய்யும் போது, கர்த்தர் நமக்கு தந்த எல்லா கற்பனைகளின்படி நாம் செய்ய நாம் வாஞ்சிக்கும் போது கர்த்தர் நமக்கு நன்மையை தருவார். இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படித்தான். தேவன் அவர்களுக்கு அநேக கற்பனைகளை கொடுத்தார். அந்த கற்பனைகளை அநேக வேளையிலே அவர்கள் கை கொள்ளவில்லை. ஆகவே அநேக பேர் அந்த வழியிலே அழிந்து போனார்கள். அப்படி நாம் இருக்கக்கூடாது. தேவன் நமக்கு தந்த கற்பனைகளை, தேவன் நமக்கு தந்த ஆலோசனைகளை, தேவன் நமக்கு தந்த எல்லா கட்டளைகளையும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். நாம் படிக்கிற பிள்ளைகள் ஸ்கூல்ல ஆசிரியர்கள் அநேக கட்டளைகளை, அநேக காரியங்கள் அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். அதன்படி அவர்கள் படித்து அதன்படி அவர்கள் செய்து வந்தால்தான் அவர்களுக்கு நன்மை உண்டாகும், நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். அதுபோலதான் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அநேக காரியங்களை சொல்லிக் கொடுப்பார்கள், பிள்ளைகளுக்கு அன்பாக இருப்பார்கள். ஆனால் பிள்ளைகள் அந்த காரியங்களை ஏற்றுக்கொண்டு தன் தாய் தகப்பன் அவர்களுக்கு சொல்லுகிற காரியங்களின்படி கீழ்ப்படியும் போது பெற்றோருக்கு பிள்ளைகள் மேல் அதிக பாசம் உண்டாகும். அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களை செய்ய இன்னும் அதிகமாக பிரயாசப்படுவார்கள். அதுபோலதான் கர்த்தர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்ய கர்த்தர் வாஞ்சிக்கிறார். நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது நமக்கு நன்மை உண்டாகும். நாம் யோசிப்போம், கற்பனை என்று சொன்னால் எந்த கற்பனை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி. தேவனாய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அநேக கற்பனைகளை கொடுத்தார், 10 கற்பனைகளை கொடுத்தார். அந்த கற்பனைகளை கீழ்ப்படி வேண்டும் என்று சொல்லி தேவனாய கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிட்டார். அந்த கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது உன் தகப்பனை உன் தாயை கனம் பண்ணுவாயாக என்று வேதம் சொல்லுவது. அந்த கற்பனைகளை நாம் கை கொள்ளும் போது நமக்கு நன்மை உண்டாகும். நாம் கொலை செய்யாதிருப்பாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, விபச்சாரம் செய்யாதிருப்பது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை தேவனாய கர்த்தரை முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு அவரை அன்பு கூறுவாயாக என்று சொல்லி வேதம் சொல்லுவது. அந்த கற்பனைகளை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அந்த கற்பனையின்படி நாம் செய்யும் போது நமக்கு நன்மை உண்டாகும். எல்லாத்திற்கும் மேலாக நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி தேவனாய கர்த்தர் நமக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி இருக்கிறார். அந்த கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவர் அன்பு கூட மட்டுமல்ல, அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது நமக்கு நன்மை உண்டாகும். யோவான் 13வது அதிகாரம் 34 வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவருக்கு அன்பு கூறுங்கள், இந்த பிரதான கட்டளைகளை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்.
இந்த கற்பனைகளை நாம் கை கொள்ளும் போது, இந்த கற்பனையின்படி நாம் செயல்படும் போது நமக்கு நன்மை உண்டாகும். கர்த்தர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் நன்மையை தேடுகிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி செயல்பட்டு கர்த்தர் நமக்கு செய்கிற காரியப்படி செய்யும் பொழுது நமக்கு நன்மை உண்டாகும். கர்த்தர் நம்மை தேசத்திலே ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவருடைய சித்தத்தின்படி செய்து அவர் காண்பிக்கிற அவருடைய பாதைகளை நாம் பின்பற்றும் பொழுது நமக்கு நன்மை உண்டாகும். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஜெபித்து நாம் ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்வார். கர்த்தர் நம்மை அளவில்லாமல் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். குறிப்பாக பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து பிள்ளைகள் பெற்றோருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி நடக்கும் போது எப்படியாக பிள்ளைகளுக்கு தகப்பன்மார் தாய் தகப்பன்மார் நன்மைகளை கொடுப்பார்களோ அப்படியான நன்மை உண்டாகும். எப்படியாக ஆசிரியருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பிள்ளைகள் படிக்கும் பொழுது செயல்படும் பொழுது அவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் எல்லாம் கிடைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகுவது போல கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் செய்யும் போது நிச்சயமாக நமக்கு கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்வார். அவருடைய வார்த்தையின்படி நாம் செய்ய ஒவ்வொருவரும் நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் அநேக நன்மையினாலே உலகத்திலே கர்த்தர் நம்ம வைத்து அநேக ஆசீர்வாதங்களை அநேக நன்மைகளை தந்து நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் அதிகமாக ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். ஜெபம் செய்யலாம். இயேசு கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே, வல்லவரே, கிருபையுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாள் உங்களுடைய வார்த்தைகளை பேச கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, நீர் எங்கள் நன்மை தருகிற தேவனா இருக்கிறீரே, ஸ்தோத்திரம். அதற்காகவும் ஸ்தோத்திரம். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ கிருபை செய்யும். உம்முடைய கற்பனைகளின்படி நாங்கள் வாழ கிருபை செய்யும். உம்முடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் வாழ கிருபை செய்யும் ராஜா. உண்மையே பற்றி கொள்ள கிருபை செய்யும். உம்முடைய வசனத்தின்படியே நாங்கள் வாழ கிருபை செய்யும். உம்முடைய அன்பை நாங்கள் கிருபை செய்யும் ராஜா. இந்த செய்தியை கேட்க ஒவ்வொரு அளவில்லாமல் ஆசீர்வாதம் கொண்டிருக்கிறேன் ராஜா. உம்முடையதான் மட்டுமே எப்பொழுதாக எல்லா துதிக்கணுமே எல்லாம் உமக்கே செலுத்துவேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல பிதாவே.